பார்த்தா நம்ம இருக்கிற எம்பிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தமிழ்நாடுக்குள்ள இருக்கிற எல்லா இடத்துலயுமே நம்ம எம்பிஸ் இருக்கிறோம். அவங்க வந்து ரூ. 5,00,00,000 வரைக்கும் அவங்களோட எம்பி ஃபண்ட் இருக்கு. அத வந்து ரயில்வே ஸ்டேஷன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். எந்த எம்பியாவது இதுவரைக்கும் குடுத்துருக்காங்களா சார்? யாருமே குடுத்ததில்ல. ஏன்னா, அங்க வந்து யாருமே நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அங்க போற மக்கள் வந்து பேசஞ்சர்ஸ் தான். அவங்க வந்து நம்மள கடந்து போயிருவாங்க. இந்த எம்பி இத செஞ்சாரு அப்படின்றத பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஓட்டு எங்க இருக்குன்றது அவருக்கு தெரியாது. இப்ப இந்த ஏரியால இருக்கிற எம்எல்ஏ இருக்காருன்னா, அவர் எம்எல்ஏ ஃபண்ட்ல வந்து பண்ணாருன்னா, ஒரு எம்எல்ஏ பண்ணாரு. எம்பி வந்து ஒரு பில்டிங் கட்டி குடுத்தாருன்னா, என் தொகுதிக்கு உட்பட்டு அவங்க வந்து என்ன ஒரு எம்பிய பார்ப்பாங்க. அவர் ஒரு ஃபண்ட்ல வந்து இத பண்ணி குடுத்துறாங்க. ரயில்வேஸ் வந்து அந்த மாரி நம்மள கடந்து போயிருவாங்க. ஆனா இது ஃபண்ட தாண்டி அவங்க அலோகேட் பண்றதே நெறைய இருக்குல்ல. கேட்டு பெறுவதே இங்க நெறைய இருக்கு. கண்டிப்பா. சார் என்னன்னா, எனக்கு இருக்கு. நான் வந்து யாரையுமே கேட்க தேவையில்ல. ஒரு எம்பிக்கு வந்து ரூ. 5,00,00,000 வரைக்கும் செய்யலாம். அத வந்து அவரு செய்யறதுக்கு மனசு இல்லாதப்ப, எப்படி அவரு கேட்டு பெறுவாரு? எந்த எம்பிஸுமே அத கேட்டு பெறதும் இல்ல, செய்யறதுக்கும் முற்படுறதில்ல. இவங்க வந்து ரயில்வே பேசஞ்சர்ஸ அவங்க வந்து யாருமே கன்சிடர் பண்றதில்ல. கன்சிடர் பண்ணியிருந்தாங்கன்னா, ஏதாவது ஒரு எம்பி போயிட்டு, உண்மையாலுமே இந்த இடத்துல இது இல்ல, தண்ணி வசதி இல்ல, கழிப்பிட வசதி இல்ல, என்னோட ஃபண்டுல வந்து ரூ. 20,00,000 அதிகபட்சம், ரூ. 10,00,000 அதிகபட்சம் ஒரு டாய்லெட் கட்டி குடுக்கலாம். ஒரு இடத்துல ஒரு தண்ணி வசதி இல்லன்னா, ஒரு டேங்க்கோ, போரையோ இல்ல ஒரு ஆர்ஓ பிளான்ட்டோ போட்டா ரூ. 2,00,000 தான். தண்ணி குடுக்கலான்றத யாருக்குமே மனசு வரதில்ல. இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, ரயில்வே ஸ்டேஷனும், ரயில்வே பேசஞ்சர்ஸும் வித்தியாசமா பார்க்குறாங்க. பொலிட்டிசியன்ஸும், அரசியல்வாதியும். அவங்க வந்து அவங்க வந்து தீர்மானிக்க சக்தி இல்லையோ, அவங்க வந்து கடந்து போயிருவாங்க. ஒரு தொகுதிக்கு உட்பட்டவங்க அவங்க இல்ல அப்படின்ற மாரி நினைக்கிறனால மிஸ் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன் சார். நான் சொல்ல வர்றது புரியுதா சார்? ஒரு ஒரு எம்பி இருக்கிறாருன்னா, எம்பி அவர் தொகுதிக்கு உட்பட்ட ஏதாவது ஒரு ஃபண்ட்ல அவரோட சொந்த இல்ல நிதியில பண்றாருன்னா எம்பியுடைய முக்கியத்துவம். சார் ஒண்ணு விஷயம் சொன்னாங்க. எம்பிக்கள் நாடாளுமன்றத்துல விவாதம் செய்றாங்க. ஆனா தங்களுடைய திட்டங்கள தன்னுடைய மாநிலத்துக்கு கேட்டு பெறுறதுல மற்ற மாநிலங்கள் மாதிரி இல்ல அப்படின்னு சார் ஒரு நோட்டிஃபிகேஷன் சொன்னாங்க. பட் இங்க என்னன்னா ஆல் ஓவர் இந்தியால தானே இந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. இது ஒரு ஸ்டேட் வைஸ்ல அவங்களுடைய போராடல. நிறைய ரயில்களை பெறல, நிறைய ஸ்டேஷன்ஸ் பெறல, அதுல பாதுகாப்பு இல்ல. பட் ஆல் ஓவர் இந்தியால தான் அது சார் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வாட்டி பேசும்போதும் ஏதாவது நம்ம வந்து ஸ்ட்ராங்காகவும் சரியான முன்னெடுப்புகளை பார்த்தா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சார். அதில் வந்து மாற்று கருத்தில் இப்போ ஒரு மெடிக்கல் காலேஜ் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சீட்டு இதில் ஆர்கியூ பண்ணி சீட் வாங்கினார். அந்த மாதிரி வந்து யாராவது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை பேசி கிளியர் டேட்டாவோட கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து முக்கியத்துவம் பெறும். அந்த மாதிரி யாருமே கேட்கறது இல்லை சார். நம்மகிட்ட இருக்க எம்பிஸ் எல்லாமே கரெக்டாக டேட்டாவோட இதுதான் பிரச்சனை அப்படின்றத போய் கேட்கல. அவங்கள வந்து அட்டாக் பண்ணணும். இதுக்கு முன்னாடி இருந்த எங்க கவர்மெண்ட் இருக்கும்போது நாங்க இதெல்லாம் பண்ணோம், நீங்க இதெல்லாம் பண்ண ஸோ தவறிட்டீங்க. யாரையாவது ஒருத்தரை டார்கெட் பண்ணி அவங்கள வந்து ஒரு ஏதாவது ஒரு கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பண்றாங்களே தவிர, உண்மையாலுமே நல்லது நடக்கணும் அப்படின்ற எண்ணத்துல யாருமே இல்ல. அதனால தான்